சேஃப்டிக்காக தான் சொல்றோம். நான் எங்களுக்காக சொல்றேன், உங்க சேஃப்டிக்காக தான் நாங்க சொல்றோம். சேஃப்டி என்ன சேஃப்டினா எங்க மேலயே ஊத்துறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் இந்த ஷெல் பெட்ரோல் பங்கினுடைய ஊழியரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெட்ரோல் நிரப்ப வந்த ஒரு வண்டியினுடைய உரிமையாளர் வந்து வண்டியை விட்டு இறங்குங்கன்னு சொன்னதால் தன்னுடைய தன்மான உணர்ச்சிக்கு ஏதோ ஒரு பங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு என்னை வண்டியை விட்டு இறங்க சொல்கிறீங்க, காசு கொடுத்தா போட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்து வைக்கிறாரு. அதுக்கு அந்த ஊழியர் வண்டியை விட்டு இறங்கினாதான் போடுவாங்க, உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறோம் அப்படின்றத சொல்கிறாரு. எதுக்கு நான் வண்டியை விட்டு இறங்கணும், நான் தான் காசு தரல அப்படின்ட்டு இவர் திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஆர்குமெண்ட் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா அவர் வீடியோவும் எடுக்கிறாரு, அந்த வண்டியோட உரிமையால் வீடியோவும் எடுக்கிறாரு. அந்த பெட்ரோல் பங்கினுடைய ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, தன்னுடைய நிறுவனத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற தர்ம சங்கடத்தில் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்களுடைய பாதுகாப்புக்காக தாங்க நாங்கள் வந்து வண்டியை விட்டு இறங்க சொல்கிறோம் அப்படின்றத அவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஷெல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவுட்லெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் ஷெல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததோ அப்போதிலிருந்து நம்ம போயிட்டு பெட்ரோல் பம்புக்கு ஃபில் பண்ண போகும்போது காரோ பைக்கோ எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்ல முறையில் ஒரு வணக்கத்தை வந்து வைப்பாங்க. வணக்கம் சொல்லிட்டு வண்டியை டேங்க் ஃபுல் பண்ணணுமான்னு கேட்பாங்க, வண்டியை விட்டு இறங்க சொல்லுவாங்க. இது வந்து அவங்க சேஃப்டிக்காக அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு அளவுகோல். இந்த மெஷரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள எந்த குறையும் வந்து சொல்ல முடியாது. இது தெரியாத வண்டி உரிமையாளர் வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய சேஃப்டிக்காக தான். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அந்த கம்பெனியோட ஒரு நாமினல் ரூலை தான் அந்த ஊழியர் வந்து சொல்கிறாரு. அந்த ஊழியரோட மனநிலையை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறாரு. அந்த ஊழியருக்கு எங்களை போன்ற ஓட்டுநர்கள் எப்போதுமே ஆதரவாக இருப்போம். நிச்சயமாக ஷெல் அவுட்லெட்டில் பின்பற்றக்கூடிய இந்த விதிகளை முழுவதுமாக நாள்தோறும் இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய ஓட்டுநர்கள் ஆகிய நாங்கள் அதை முழுவதுமாக மதிக்கிறோம், ஏற்கிறோம். நன்றி.